கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரக்கமுள்ள தேவன் என் இயேசு கிறிஸ்து என்னை சந்தித்த விதத்தை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் கொடுத்த கிருபைகளுக்காய் கோடான ஒரு ஸ்தோத்திரம். என் இளவயதிலே ஆலயம் இருந்தது, ஆலய வழிபாடு இருந்தது, தெய்வத்தை காண முடியவில்லை. வெளியே வந்தபோது பெரிய ஜாதிகள், சின்ன ஜாதிகள், மாடிகள், குடிசைகள், தேவனை காண முடியவில்லை. தேவன் ஒருவன் இருப்பாரா? இவ்விதமாய் நான் யோசிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய வாலிப நாட்கள் வந்தபோதோ என் தாய் தோப்பன் வயதானவர்களாய் இருந்தபடியா இஷ்டப்படி வாழ்ந்தேன், இஷ்டப்படி நடந்தேன். அதிகமாய் பணங்களை வாங்கி கொண்டு ஜாலியாக திரிந்தேன். ஏன் படிக்கிறேன் என்று தெரியாதபடி ஃபெயில் ஆயினேன். இனி என் வாழ்வின் முடிவென்ன? நான் எங்கே போவேன்? என் தகப்பன் பட்ட வேதனை அறிந்து என் தகப்பனை சந்தோஷப்படுத்தும்படியா நான் மும்பைக்கு சென்றேன். அங்கு என்னுடைய வேலையை தொடர்ந்து படிக்கக்கூடிய சூழ்நிலைகள், அந்த சூழ்நிலைகளிலே கடினமாக உழைத்தேன். என் தகப்பன் முன்னால் ஒரு சம்பாத்தியக்காரனாய், ஒரு உயர்ந்த மனிதனாய் நிற்க வேண்டும் என்ற ஆசையோடு அலைந்தேன். அங்கும் நான் தெய்வத்தை காண முடியவில்லை. ஒரு காட்டு மிராண்டியை போல என்னுடைய வாழ்நாட்கள். அங்கும் சில நாடகங்களை நடிக்கக்கூடியதாகவும், பணத்தை சம்பாதித்தாலும் என்ன செய்வதென்று தெரியாதவனாகவும் இப்படி என்னுடைய காலங்கள் கழிந்தன. மேட்டூர் என்ற இடத்திற்கு நான் வந்தபோது ஒரு எலெக்ஷன் வேலையாக வந்த நான் நல்ல வேலைக்காரனாக இருந்தபடியா டான்சி கேம்பல் என்ற துறையால் அந்த கம்பெனியிலே சேர்க்கப்படுகிறேன். ஒரு நாள் ஒரு சத்தத்தை கேட்கிறேன், பாடுபடுகிறவன் பலனை அடைய வேண்டும், விதைக்கிற விதை முளைக்கிறது உண்மையானால் விதைக்கிறவன் அறிக்க வேண்டும். என்னுடைய நாட்கள் வேறு விதமாய் திரும்புகிறது. அவர்களோடு ஐக்கியப்படுகிறேன், ஸ்டடிகளிலே கலந்து கொள்கிறேன், பல போராட்டங்களிலே ஈடுபடுகிறேன். தேவன் இருக்க முடியாது என்று சொல்லுகிறேன், பேசுகிறேன். என் சக தொழிலாளர்கள் ஆக்சிடென்டிலே, விபத்திலே தங்களை சரியாக பார்க்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும் போது என்னை பார்த்து அழுததை கண்டு ஒரு அதிகாரியை அடித்து விட்டு டிஸ்மிஸ் செய்யப்படுகிறேன். என்ற கைகளும் கால்களும் மறுபடியும் என்ற தோளும் காய்ப்பு பிடிக்க ஆரம்பிக்கின்றன. சிறு சிறு வேலைகளை எடுத்து செய்கிறேன். ஒன்றுமில்லாத இருந்தேன். நான் உயர்ந்து கொண்டு வருகிறேன். பணத்தை எப்படி செலவிட வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. பணம் எனக்கு வருகிறது. இவ்விதமாய் விக்கிலே கான்ட்ராக்ட் எடுத்து நல்ல வேலை உயர்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே ஒரு நாள் நான் வேட்டையாடி கொண்டிருக்கிற நேரத்திலே பிரதர் தேவ சகாயம் என்ற ஒரு தேவ மனுஷன் என்னை சந்திக்கிறார். சகோதரனே, தேவன் இருக்கிறார் என்று நீ அறிகிறாயா? இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருக்கு தரக்கூடாதா என்று கேட்கிறார். நான் அவரை பலவிதமாக பேசிவிட்டாலும் கூட அவருடைய அன்பு, அவர் பேசின விதம் என் இருதயத்தின் ஆழத்திலே என்னை தொட்டது. அவர் தன்னுடைய சாட்சி எனக்கு சொன்னார். நான் ஒரு இந்து மனுஷனா இருந்தேன். எங்கள் ஊரிலே ஒரு போக்கிரியா இருந்தேன். ஆயுதம் வைத்திருந்தவனா இருந்தேன். அநேக இடங்களிலே களவுகள் செய்தேன். நான் மிலிட்டரியிலே போன போது ஒரு தேவ மனுஷன் என்னை சந்தித்து எனக்கு ஆண்டவரை குறித்து சொன்ன விதமும் நான் மாறின விதமும், காங்கோ வாரிலே துப்பாக்கி எடுக்கிற வேளையிலே ஆண்டவர் என்னோடு பேசினார் என்று சொன்னதும் என் இருதயத்தை தொட ஆரம்பித்தது. நான் ஊருக்கு வந்த போது திருடின பொருளுக்காய் பணத்தை திருப்பி கொடுத்தேன் என்று அவர் சொன்னார். எதிரிகளோடு மன்னிப்பு கேட்டேன் என்று சொன்னார். ஆயுதங்களை முறித்தேன் என்று சொன்னார். இந்த விதம் என்ற இருதயத்தை தொட ஆரம்பித்தது. 20 நாட்களிலே 1973 நவம்பர் 29ஆம் தேதியிலே முத்தியாபுரம் என்ற இடத்திலே உர தொழிற்சாலையிலே நான் வேலை செய்து கொண்டிருந்த போது 10.5 டன் எடையுள்ள ஒரு ரெடியூசரை பிளேட்டினால் செய்து 10 அடி உயரத்துக்கு உயர்த்துகிறேன். தூக்கி கிரெயின் நிறுத்தி இருக்கிறது. எல்லாரும் வெளியே வாருங்கள் என்று அலறுகிறேன். என்னை மறந்து போனேன். அந்த இரும்பு கயிறு அப்படியே ஒரு செகண்டிலே அறுபட்டு அந்த பொருள் விழுந்த போது, ஒரு கல் ரோட்டில் எரியப்படும் போது ஈங் என்று சத்தமிடுகிறது போல என் ஜீவன் பிரிகிறதை உணர்ந்தேன். ஒரு பையன் அங்கே மாண்டான். என்னை அவர்கள் தூக்கி வெளியே எடுத்த போது வெட்டப்பட்ட கோழி துடித்தது போல துடித்ததாக எல்லாரும் சொல்லுகிறார்கள். இயேசுவே இயேசுவே என்று தேவன் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த நான் என் உள்ளத்தின் ஆழத்திலே பேசிக் கொண்டிருந்திருக்கிறேன்.
என்னை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனார்கள். அங்கே ஸ்பிக்கில் உள்ள டாக்டர்கள் நான் மறித்து விடுவேன் என்று நினைத்து சரியான முதலுதவி கூட செய்யாதபடி என்னை அனுப்பியிருக்கிறார்கள். அந்த இடத்திலே போன போது என் கண் ஒன்று வெளியே இருந்ததாம். என் வாயிலே ரத்தம் வாமிட்டு வந்து கொண்டிருந்திருக்கிறது. என் நெற்றியிலே பலத்த காயம், என் வலது கால் தொடையிலே முறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலவரத்திலே என் உணர்வுகள் மாத்திரம் உயிரோடு இருந்தது. நான் செத்தவனை போல இருந்தேன். எப்படி ஏழை லாசரு ஆபிரகாமின் மடியில் இருந்தானோ, பணக்காரன் பாதாளத்தில் இருந்தானோ, தண்ணீருக்காய் ஏங்கினானோ, டாக்டரோ தண்ணீர் குடிக்க கூடாது என்றும் எனக்கோ தண்ணீர் தராவிட்டால் நான் மறித்து விடுவேன் என்ற உணர்வும் இருந்தது. தேவன் என்னை சந்திக்க ஆரம்பித்தான். ஜெபிக்கிற ஜனங்கள் வந்தார்கள். அது எனக்கு ஆறுதலா இருந்தது. என்னோடு நின்றவர்கள் சினிமா தியேட்டர்களில் இருந்தார்கள். எனக்காக ஒரு கூட்ட ஜனம் வந்து அதை அழுதது, என்னை தொட்டது, ஆறுதல் சொன்னது. அந்த தேவ ஜனங்களோடு ஐக்கியப்பட்டேன். எப்பொழுது அவர்கள் வருவார்கள், குணமாக்கப்படுகிறேன். பந்தியை தூக்குவது போல கூலிக்கு ஆள் வைத்து தூக்கி எறிந்து விட்டு போகிறார்கள். இதுதான் மனிதனுடைய நிலவரம். என்ற பராக்கிரமம் இங்கே, என்ற பல